ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம அன்னபூரணி தலையை ஆட்டி இங்கே நம்ம சிந்து வந்து கூப்பிடுறாங்க. ஸோ சிந்துவுமே வந்து நிற்கிறாங்க. உடனே மகா இருந்துட்டு, ஏய் சிந்து, எதுக்காக இங்கே வந்த? அதான் உன்னை பார்த்தாவே அக்காவுக்கு கோவம் வந்து ஏதாவது அவங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? உன்னை பார்த்தாவே அக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கலல்ல, அதுவும் உனக்கு தெரியதானே தெரியும். இங்கே பாரு, அன்னபூர்ணி அக்கா நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, ஒழுங்கா அக்காவுக்காக இந்த வீட்டை விட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. மகான்னு சொல்லி கூப்பிடுறாங்க மெதுவாக. அக்கா சொல்லுங்கக்கா, எதுவும் சொல்ல வரீங்க? சிந்து இங்கே இருக்கக்கூடாதா? அவளை பார்த்தா உங்களுக்கு கோவம் வருதாக்கா? அக்கா நீங்கள் கோவப்படாதீங்கக்கா, அந்த சிந்து இந்த வீட்டை விட்டு போகணும் அவ்வளோதானே, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக அவள் கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு போயிடுவா. ஏய் சிந்து, இங்கே பாருடி, அக்காவே சொல்கிறாங்க. ஐயோ மகா, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு மகா அப்படின்னு சொல்லிட்டு பேச முடியாமல் இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. சொல்லுங்கக்கா, எதுவும் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் சிந்து கூட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது நம்ம சிந்து ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், சிந்து என்னை மன்னிச்சிரு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை அப்போது நீங்கள் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே எங்கள் மகாவுக்கு அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது. என்ன இது, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அக்கா? அக்காவுக்கு என்ன மரம் கலண்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க மகா. அப்போ தான் இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பேச ட்ரை பண்ணாதீங்க, நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, கொஞ்சம் அது 2-3 நாளில் எல்லாமே சரியாயிடும், நீங்கள் பேசக்கூட ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இதில் உங்கள் உயிர் போயிருந்தால் நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்? கண்டிப்பாக அந்த வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போயிருப்போம் அத்தை. கண்டிப்பாக எங்களால் இந்த ஒரு கஷ்டத்துலேருந்து எங்களால் மீண்டு வந்திருக்கவே முடிஞ்சிருக்காது. அதனால தான் அத்தை, இனிமேல் நம்ம வீட்டில் எந்த கெட்டதும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சாமியாரை வர சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடலாம் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சித்துவுமே, ஆமாம் பைரவி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அத்தையோட உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதனால சின்னதாக வீட்டில் பூஜை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது பைரவி வந்து அவ்வளோவா முகம் கொடுத்து பேசலை அப்படின்னாலுமே சிந்துவை வந்து அதாவது மறைமுகமாக பேச தான் செய்கிறாங்க. அதாவது நம்ம ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஆறுமுகம், அவங்க வந்துட்டாங்களாம், நீ போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறியா? அங்கே ஆட்டோவில் வந்து இறங்குறேன்னு சொன்னாங்க, ரோடு முன்னாடி போய் வீட்டுக்கு பக்கத்து தெரு தான், அங்கே போய் கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஆறுமுகமும் அந்த சாமியாரை கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே சாமி ரூமில் தான் போயிட்டு இங்கே பூஜை செய்கிறாங்க. பூஜைக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே வர சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. அந்த அதாவது சாமியாருக்கு வந்து ஒரு சாமி வந்துடுது, பயங்கரமாக அப்படியே கத்தி கூப்பாடு போடுறாரு. ஸோ இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு, பைரவி என்ன பைரவி இப்படி கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் கேட்கவும், ஆறுமுகம் பயப்படாத, அவருக்கு சாமி வந்திருக்கு, நம்ம வீட்டில் இனிமேல் என்ன நடக்கும், என்ன அதாவது ஏதாவது கெட்டது நடக்க போகுதா அப்படின்றத எல்லாத்தையுமே இப்போது சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க. ஸோ உடனே சாமியார் இருந்துட்டு இங்கே நம்ம அன்னபூரணியை முன்னாடி கூப்பிடுறாங்க. வா தாயி நீ அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, இனிமே உனக்கு எந்த ஒரு கெட்டதும் நடக்காது, எல்லா கெட்டதுமே எல்லாம் விலகி போயிடுச்சு, இனிமே எந்த கெட்டதும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை நீங்கள் எப்போவுமே இந்த வீட்டை விட்டு துரத்தக்கூடாது, அந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான், அந்த பொண்ணோட ராசியால் மட்டும்தான் உன்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு, இல்லைனா ஆக்சிடெண்ட் ஆன இடத்துலையே உன்னுடைய உயிர் போயிருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் சுவாமி அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சிந்துவை தான் கையை காட்டுறாங்க. இப்போது எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மகாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. என்ன சாமி நீங்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவ என்ன பெரிய ஆளா, இல்லை மகானா, இல்லை இவ கடவுளா, இவ இருந்ததுனால தான் அக்காவுக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லி சொல்கிறீங்க, இதெல்லாம் என்னால் நம்பவே முடியாது, எனக்கு என்னமோ இந்த சிந்து தான் பிளான் பண்ணி இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அக்கா நீங்கள் இவர் சொல்கிறதெல்லாம் எதுவும் நம்பாதீங்கக்கா, இந்த சிந்துவால் நம்ம குடும்பத்துக்கு கஷ்டம் மட்டும்தான், உங்களுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே இந்த சிந்து தான்க்கா, அப்படி இருக்கிறப்போ இந்த சாமியார் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவர் சொல்கிறதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு மகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது சாமியார் இருந்துட்டு, இங்கே பாருமா, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அந்த பொண்ணோட ராசியால் மட்டும்தான் இந்த குடும்பம் இப்போ நல்லா இருக்குது, அவங்க மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணாலுமே இந்த வீட்டில் நடக்கிற கெட்டதை உங்களால் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமியார் வந்து சொல்கிறாங்க. அன்னபூரணியுமே, சுவாமி நான் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செய்கிறேன், கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு சிந்து போகவே மாட்டா, என் பையன் கூட அதாவது சிவா கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டேங்க சிந்துக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சாமியார் சொன்னதுனால நம்ம
அன்னபூர்ணி வந்து சிந்துவை மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்க. ஸோ சிந்துக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இதை எதையுமே மகாவால் ஏற்றுக்கவே முடியல. என்ன இது, இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது. இந்த சிந்துவும் பைரவியும் சேர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, பைரவியுமே சிந்து மேலே கோவமாக தானே இருந்தா, இவன் எந்த நேரத்தில் மாறினா, ஒருவேளை இந்த சிந்து அந்த சாமியார்கிட்ட பணம் கொடுத்து நடிக்க சொல்லியிருப்பாளோ அப்படின்னலாம் யோசிக்க செய்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம சிந்து பக்கத்தில் வந்து, அத்தை என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்களா அத்தை, எனக்கு அது போதும் அத்தை. அத்தை உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுன்னு தெரிஞ்சதுமே நான் ரொம்ப நொறுங்கி போயிட்டேன் அத்தை. உண்மையாகவே அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. எப்படியாவது நீங்கள் உயிர் பொழிச்சு வந்துடணும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். நான் கும்பிட்ற கடவுள் என்னை கைவிடல அத்தை. உங்களுக்கு எதுவும் ஆகலை, அது வரைக்கும் சந்தோஷம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து சொல்கிறாங்க. இப்போது அந்த சாமியார் வந்து பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அதாவது இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, அது சிந்து மூலமாக வரும். கண்டிப்பாக அந்த குழந்தை பிறந்த நேரம் இந்த வீடு ஓஹோன்னு இருக்கும், உங்களுக்கு எந்த குறையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த சாமியார் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது மகா இருந்துட்டு, அக்கா இங்கே பாருங்கக்கா, அந்த சாமியார் ஏதோ ஒரு வேலை காட்டுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அந்த சிந்து பணம் கொடுத்து தான் அந்த சாமியாரை இப்படியெல்லாம் சொல்ல வச்சுருக்கா போல். அது எப்படிக்கா, இவளால் தான் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளால் தான் நம்ம எல்லாருமே நிம்மதியை இழந்து கிடக்கிறோம். இவன் மேலே வச்ச நம்பிக்கைனால தான் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, சிவாவுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சுருக்கா, நம்ம எல்லாரையுமே அவமானப்படுத்தியிருக்காக்கா, இதை எதையுமே நீங்கள் மறக்கலைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மகா நடந்த எல்லாத்தையுமே விட்டுரு மகா, சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்து வாழணும். சிவா சிந்துவை பிரிஞ்சு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா, அதை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். சரி கொஞ்ச நாள் போகட்டும், சிந்துக்குமே கரெக்டான தண்டனை கொடுத்தாதான் இனிமே இப்படி ஒரு பொய்யை சொல்ல மாட்டா அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். மற்றபடி நிரந்தரமாக சிவாவையும் சிந்துவையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா போதும் நிறுத்து மகா, நீ எதுவுமே பேசாத, நான் முடிவு எடுத்துட்டேன், சிவாவும் சிந்து தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கு அவ்வளோ ஒரு குஷி. பைரவி பாத்தியா பைரவி, உண்மையான காதல் எப்போவுமே வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிந்து சிவா மேலே வச்சுருந்த காதல் இப்போது சிந்துவையும் சிவாவையும் ஒன்று சேர்த்து வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இங்கே நம்ம பைரவி கிட்ட சொல்கிறாங்க. ஸோ பைரவி பயங்கரமாக முறைக்கிறாங்க. என்ன பைரவி முறைக்கிற, உண்மையை தானே சொன்னேன், அதே மாதிரி நான் உன் மேலே வச்சுருக்க அன்பும் பாசமும் எல்லாமே ஒரு நாள் உன் கூட என்னை ஒன்று சேர்த்து வைக்கும். நான் சந்தோஷமாக உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வேன். அதுக்கான நேரமும் ரொம்ப தூரத்தில் இல்லை பைரவி, ரொம்ப சீக்கிரமாக கிட்டவே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் சொல்லவும், தடி மாடு, அதெல்லாம் எப்போவுமே நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் அடித்து சொல்கிறேன். எப்போ இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் உன்னை விட்டுட்டு போக தான் போகிறேன். உனக்கு எனக்கும் டிவோர்ஸ் ஆக தான் போகுது. ஆனால் அதை நான் பல டைம் சொல்லியும் அப்போ கூட உன் மனசை நீ மாற்றிக்க மாட்டேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பைரவி, சிந்து நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையுமே எதிர்த்து ஒத்த ஆளாக நின்னா. ஆனால் நீ என்ன அடிக்கடிக்கு எத்தனையோ டைம் சொன்ன, அவ்வளோதானே. என்னைக்காவது ஒரு நாள் உன் மனசு மாறும் பைரவி, கண்டிப்பாக அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வ அப்படின்னு சொல்கிறாங்க. தொட்டிமாடு, இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னா அப்படி மண்டை மலை ஏதாவது எடுத்து போட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பைரவி இப்படி திட்டுற என்ன, இங்கே பாரு சும்மா பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி அமைதியாரு. உடனே நம்ம அன்னபூரணி நம்ம சிவாவை கூப்பிட்டு சிந்துவையுமே கூப்பிட்டு 2 பேரோட கையையும் ஒன்றா சேர்த்து வச்சு, நீங்கள் எப்போவுமே பிரியாமல் 100 வருஷத்துக்கு எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. ஒரு பக்கம் எங்கள் மகாவுக்கு அப்படியே பற்றிக்கிட்டு கன எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம சிவாவும் சிந்துவும் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இசைக்கு இருந்துட்டு, எனக்கா இதெல்லாம் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. அன்னபூர்ணி அக்கா அதாவது நேற்று வரைக்குமே, அதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த சிந்து மேலே பயங்கர கானில் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னடானா இப்படி ஆகுது. அக்கா நம்ம நினைக்கிறது சீக்கிரமாக நடக்க மாட்டேங்குது. நடக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அப்போவே ஃப்ளாப் ஆகிடுதுக்கா. என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இசைக்கு கேட்கவும், டேய் அன்னபூர்ணி அக்கா சிந்துவையும் சிவாவையும் சேர்த்து வைக்கலாம், ஆனால் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழவே முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் அதை எப்படி அப்போ நடக்க விடுவேன், கண்டிப்பாக நடக்கவே விடவே மாட்டேன். அக்கா நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கா, உன் காலமாக முடிஞ்சு நீயும் செத்து போயிடுவ. அது வரைக்கும் இந்த சிந்துவையும் சரி இந்த பைரவியும் சரி 2 பேரையுமே நீ வீட்டை விட்டு துரத்தவே முடியாது. அவங்க தான் அந்த வீட்டை ஆண்டு அனுபவிக்க போகிறாங்க. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும், வேறு வழியே இல்லைக்கா. ஏன்னா நம்ம நினச்சது தான் நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது இசைக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே மகா இருந்துட்டு, இங்கே பாருடா நான் சொன்னதை செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இப்போது இங்கே நம்ம சிந்து வந்து அன்னபூர்ணியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. எப்பவுமே நீ சந்தோஷமாக இருக்கணும் சிந்து. நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு பலன் கிடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீ எவ்வளவோ கொடுமை அனுபவிச்சிருப்ப. என்ன ஒன்று, நீ சொன்ன ஒரே ஒரு பொய்யினால தான் இவ்வளவுமே. நீ மட்டும் பொய் சொல்லாமல் இருந்திருந்த அப்படின்னா கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை எல்லாமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி சொல்கிறாங்க. அத்தை, இனிமேல் எக்கார்ந்து கொண்டும் நான் பொய் சொல்லவே மாட்டேன் அத்தை. நான் டாக்டரை சின்ன வயசுலேருந்தே நேசித்தேன் அத்தை. அவங்க கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு அப்பத்துலேருந்தே அவர் மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டேன் அத்தை. அதை அடியோடெல்லாம் என்னால் அறுத்து போட முடியல அத்தை. அதான் எப்பாடுபட்டாவது சிவா டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடணும், இல்லைனா அந்த வாழ்க்கையே வேண்டான்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போது நான் நினச்ச மாதிரியே நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன் டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு. இப்போது அது எல்லாமே நடக்க போகுது. என்ன ஒன்று, நான் போய் சொல்லி உங்கள் எல்லாருமே அவமானப்படுத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டம் கொடுத்துட்டேன். அதை ஒன்று நினச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடு சிந்து, நடந்த எதையுமே நம்ம யோசிக்க வேண்டாம், இனிமேல் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூரணி வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் கூடிய சீக்கிரமே சாமியார் சொன்ன மாதிரி நீங்கள் ரெட்டை குழந்தையா பெற்று என் கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்துக்கு ஒரே வெக்கமாக வருது. சிவா இருந்துட்டு, என்ன சிந்து, ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, போ டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஸ்னேகா தான் நம்ம அன்னபூர்ணிக்கு ஆக்சிடெண்ட் ஆக வச்சது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சது நம்ம ஆறுமுகத்துக்கோ இல்லை சிவாவுக்கோ தெரிஞ்சது அப்படின்னா பயங்கரமாக இங்கே ஸ்னேகாவை வச்சு செஞ்சுருவாங்க. இப்போது நம்ம பைரவி இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட சொல்கிறாங்க. அத்தை, உங்களை ஆக்சிடெண்ட் பண்ணால அந்த லாரி டிரைவரை பிடிச்சாச்சு, அவனை நான் சஞ்சய் கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, ஏன் பைரவி, நம்ம ஊரில்னா ஸ்டேஷனா இல்லை இன்ஸ்பெக்டர் இல்லையா, வேறு எங்கேயாவது நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாமா, எப்போ பார்த்தாலும் அந்த சஞ்சயை பிடிச்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆறுமுகம், நம்ம குடும்பத்துக்காக சஞ்சய் எவ்வளோலாம் செஞ்சுருக்காரு உனக்கு தெரியும்ல, அது தெரிஞ்சிருந்து இப்படி ஏன் பேசுகிற, சஞ்சய் மாதிரி நமக்கு நல்ல ஒரு நேர்மையான ஆள் கிடைக்கவே மாட்டாங்க, நான் சஞ்சய்கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. சொல்லு பைரவி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்படி ஆக்சிடெண்ட் ஆன விஷயம் அது எல்லாமே. அதே சமயம் ஸ்டேஷனில் தான் அந்த அதாவது லாரி ஓட்டின்னு வந்த டிரைவர் இருக்கான். அவனை விசாரித்து அவன் பின்னாடி யாராவது இருக்காங்களா, இல்லை யதார்த்தமாக இது நடந்ததா அப்படின்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே பைரவி, நான் பார்த்துக்கிறேன், வெளியூர்லேருந்து நான் நாளைக்கு தான் வரலான்னு இருந்தேன், உனக்காக நான் இன்றைக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சயுமே கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ இங்கே சஞ்சய் வந்ததும் வராதுமா முதல்ல அந்த டிரைவரை தான் விசாரிக்க போகிறாங்க. பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. இங்கே ஸ்னேகா ஏற்கனவே சொல்லி வச்சுருப்பாங்க, எக்கார்ந்து கொண்டும் உயிரே போனாலும் நான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கேன் அப்படின்ற விஷயம் உனக்கு யாருக்குமே தெரியக்கூடாது, நீ உன் வாயாலிருந்து சொல்லக்கூடாது, எப்படியாவது நான் உன்னை இந்த கேஸ்லேருந்து மீட்டு எடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டிரைவரை எவ்வளோ அடித்தாலுமே எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நம்ம சஞ்சய் வந்து நினைக்கிறாங்க. ஸோ இதை விட மரண அடியெல்லாம் கொடுக்குறாங்க. அடியை தாங்கிக்க முடியாமல் அந்த டிரைவருமே விஷயத்த சொல்லிடுறாங்க. ஸ்னேகா மேடம் சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட சஞ்சய் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, இதில் நம்ம இவங்களை யோசிச்சு கூட பார்க்கலையே, இவ எதுக்காக அன்னபூரணியை ஆக்சிடெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. அதே சமயம் அன்னபூரணியை காப்பாற்றணும் இந்த ஸ்னேகா தான் சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த ஸ்னேகா சிவா கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக அன்னபூரணி மனசில் இடம் பிடிக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டை பண்ணியிருப்பாளோ அப்படின்ற மாதிரியெல்லாம் சஞ்சய் வந்து கணக்கு போட்டு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பைரவிக்கு கால் பண்ணி உடனே கிளம்பி வர சொல்கிறாங்க. இங்கே பைரவியும் ஆறுமுகமும் ஸ்டேஷனுக்கு வராங்க. சொல்லு சஞ்சய், ஏதாவது தகவல் கிடைச்சிதா, அது யதார்த்தமாக நடந்த ஆக்சிடெண்ட்டா, இல்லை அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பின்னாடி வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இருக்காங்க பைரவி அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட பைரவி நம்ம ஆறுமுகமும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறது சஞ்சய் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் பைரவி, இதுக்கு பின்னாடி இருக்கிறது வேறு யாரும் இல்லை, அன்னபூர்ணி ஆண்டியை காப்பாற்றின ஸ்னேகா தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட இங்கே பைரவிக்கும் சரி ஆறுமுகத்துக்கும் சரி பயங்கர அதிர்ச்சி. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அதிர்ச்சியில் கேட்கவும், ஆமாம் ஆறுமுகம், அதுக்கு பின்னாடி ஸ்னேகா தான் இருக்காங்க. ஸ்னேகாவோட தாட் என்ன அப்படின்னா,
அவங்களோட நோக்கமே சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். ஸோ சிவாவை அடையணுன்றதுக்காக சிவா உயிருக்கு உயிராக நேசிக்கிற உயிரவே வச்சுக்கிட்டு இருக்க அவங்க பெரியம்மா மனசில் இடம் பிடிக்கணும்னு சொல்லி நினச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஆக்சிடென்ட் பண்ணி காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி எப்படியாவது அவங்க மனசில் நல்ல பேர் வாங்கி அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே நுழையலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து இது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பைரவிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. இவ்வளோ நல்ல மாதிரி நடிச்சிருக்கா, சி அது ஒருத்தவங்களோட மனசில் இடம் பிடிக்கணும், ஒரு விஷயத்த சாதிக்கணுன்றதுக்காக ஒருத்தவங்களோட உயிரவே எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது விதிமுறை இருக்கா? இல்லைல்ல, வேறு எப்படியாவது ட்ரை பண்ணலாம்ல, எதுக்காக இவ்வளோ கீழ்த்தரமாக இந்த ஸ்னேகா யோசிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, கோவமும் படாத, டென்ஷன் ஆகாத, நான் பார்த்துக்கிறேன், அதான் உனக்காக நான் இருக்கேன்ல, உனக்காக நான் என்ன வேணாலும் இறங்கி செய்வேன் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சஞ்சய் வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு சஞ்சய், அந்த ஸ்னேகாவை விடவே கூடாது, கண்டிப்பாக சட்டப்படி அவளை தண்டிச்சே ஆகணும். அவள் இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கா, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அத்தை உயிரே போயிருக்கும், அத்தை உயிரோடு இன்றைக்கி இருந்திருக்கவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு நிலமை, ரொம்ப பயந்துட்டோம் எல்லாருமே. எதுக்காக இந்த ஸ்னேகா இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சுருப்பா? எத்தனையோ வழி இருக்குது, எத்தனையோ சான்ஸ் இருக்குது, அது எல்லாமே இப்போ ட்ரை பண்ணாமல் இப்படி ஒரு உயிரோடு தான் விளையாடுவாளா இந்த ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி வந்து பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. ஸோ சஞ்சய் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, நீ கவலையப்படாது, இப்போவே போய்ட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து நான் ஜெயிலில் போடுறேன், இது மர்டர் கேஸ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பைரவியுமே நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம், பைரவி, 2 அதாவது கான்ஸ்டபிள்ஸ், அதுக்கப்புறம் சஞ்சய், இவங்க எல்லாருமே இப்போது ஸ்னேகா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் தான் இந்த டைமில் இருப்பாங்க. அதனால் இப்போது தேவராஜ் இருந்துட்டு, என்ன சார் எங்களை தேடி வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்கள் பொண்ணு ஸ்னேகா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவள் ஒரு கேஸ் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் வந்துடுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயம்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜ் கேட்கவும், உங்கள் பொண்ணு வந்துடட்டும் அதுக்கப்புறம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்னேகாவுமே வந்துடுறாங்க. உடனே என்ன டேட், இவங்க எல்லாரும் என்ன பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க, ஆமாம் சஞ்சய் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்களுக்கு விருந்து வைக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேகாவுக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் பயப்பட தான் செய்கிறாங்க, ஏன்னா ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு காரணம் ஸ்னேகா தான். ஸோ இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. உடனே இங்கே சஞ்சய் இருந்துட்டு, என்ன ஸ்னேகா ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்க போல், நடிப்பெல்லாம் உங்களுக்கு சூப்பராகவே வருது, நீங்கள் பேசாமல் சினிமாவில் போய் நடிக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம். ஹலோ என்ன சார், என்ன நீங்கள் எதுக்காக இப்படி மீன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் என்ன நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்களை தப்பு செஞ்சேன்னு நான் சொல்லவே இல்லை, ஆனால் நீங்கள் தப்பு செஞ்சேன்னு சொல்லி கேட்குறீங்க, அப்போது நீங்கள் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீங்கள் ஏதோ போட்டு வாங்குற மாதிரி இருக்குது, அப்படிலாம் நான் போட்டு வாங்கல, டைரெக்டாக உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்கள் அன்னபூர்ணி ஆண்டியை ஆக்சிடென்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க, அந்த டிரைவர் அவனோட வாயாலேயே ஒத்துக்கிட்டான், நீங்கள் பண்ணதாக தான் சொல்லியிருக்கான், ஒருவேளை கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் கூட அவங்க இறந்து போயிருப்பாங்க, இப்போது உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம், இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே ஸ்னேகாவும் சரி அவங்க அப்பாவும் சரி பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. பைரவி இருந்துட்டு, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, நீ ஒரு காரியத்தை சாதிக்கணுன்றதுக்காக உன்னுடைய அத்தையோட உயிர் தான் உனக்கு கிடைச்சிச்சா, ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக செஞ்சுருக்க வேலையை சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் ஏதோ ரொம்ப நல்ல மாதிரி வந்து அத்தையை காப்பாற்றவும் செஞ்ச, இப்படி ஒரு நல்ல பேரும் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா, அதே எங்களோட தேவைக்காக உன்னுடைய உயிரை எடுக்கட்டுமா நான் அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ பைரவி கொஞ்சம் பார்த்து பேசு, ஓ வாயில் சொன்னதுக்கே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருதுன்னா, என் அத்தையை ஆக்சிடென்ட் பண்ணி அவங்களுக்கு இவ்வளோலாம் கஷ்டப்பட வச்சேன், அவங்களுக்கு வலி தாங்க முடியாமல் அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதாங்க தெரியுமா, வெளியில் எங்ககிட்ட கூட சொல்லலை, ஆனால் அது எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி இருக்குது, ஏன்னா அன்னபூர்ணி அத்தை எப்படியெல்லாம் இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, ஏது செய்வாங்கன்னு எல்லாமே எங்களுக்கு கற்றுப்படி, அப்படி இருக்கிறப்போ அவங்கள இப்படி வழியில் துடிக்க வச்சுட்டுல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி சஞ்சய், இவளை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடு சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்னேகா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சஞ்சய் சார், சத்தியமாக என்னால் ஜெயிலுக்கெல்லாம் வரவே முடியாது, ஏதோ இது யதார்த்தமாக நடந்தது, அந்த டிரைவர் என் மேலே அபாண்டமாக பழி போடுறான், யார் என்ன சொன்னாலும் வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ண வந்துடுவீங்களா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ஸ்னேகா வந்து கேட்குறாங்க. என்ன நீ தப்பு பண்ணிவிட்டு அப்படியே தப்பே பண்ணாத மாதிரி உத்தமி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஹேய் வாடி அப்படின்னு சொல்லிட்டு கையில் விளங்க மாட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே இங்கே ஸ்னேகா இருந்துட்டு, டேட் தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க டேட், ப்ளீஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. தேவராஜ் இருந்துட்டு, ஸ்னேகா நீ பயப்படாத, நான் பின்னாடியே வரேன், எப்பாடுபட்டாவது உன்னை வக்கீல் வச்சு நான் உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேட் ப்ளீஸ் டேட், என்னால் ஜெயிலெலாம் இருக்க முடியாது டேட், அங்கே கொசுவெல்லாம் கடிக்கும்,
எனக்கு அது செட் ஆகாது டேட், சீக்கிரமாக வாங்க டேட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்னேகாவை இப்போது ஜெயிலில் போட்டுடுறாங்க. இங்கே நம்ம சஞ்சய் இருந்துட்டு நம்ம பைரவி கிட்ட சொல்கிறாங்க, பைரவி தப்பு பண்ணதுக்கான தண்டனையை கண்டிப்பாக இந்த ஸ்னேகா அனுபவிப்பா. நான் அவன் மேலே எஃப்ஐஆருமே போட்டுட்டேன். அவ்வளோ சீக்கிரம் உங்கள் அப்பனால் இவளை வெளியெல்லாம் கொண்டு போக முடியாது. நீ கவலைப்படாத போ அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய், எனக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் நீ எவ்வளோ விஷயத்த செஞ்சுட்ட. உண்மையாகவே நீ ரொம்ப கிரேட் தெரியுமா. ஏன்னா ஒருத்தவங்க அவங்களோட சுயநலத்துக்காக எவ்வளோ பெரிய அதாவது கீழ்த்தரமான செயலெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நீ ரொம்ப நேர்மையாக உன் வேலையை பார்க்குற. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சஞ்சய் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சஞ்சய்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அப்படியே குஷியாக இருக்குது. மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, பைரவி இன்னைக்கு உனக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், நாளைக்கு என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உன் வாயால் கேட்பேன். அதுக்கான நேரம் கண்டிப்பாக வரதான் போகுது அப்படின்ற மாதிரியெல்லாம் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. பக்கத்துலேயே ஆறுமுகம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகத்தை பார்த்து தென்னாவட்டாக பார்க்குறாங்க. பார்த்தியா பைரவிக்கு என்னை பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படியே அதாவது கண்ணிலே பேசுகிறாங்க. ஸோ இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாருடா, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ நினைக்கிறது வேறு, ஆனால் பைரவி உன்னை வேறு இடத்துல தான் வச்சுருக்கா. உன்னை நல்ல ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு நினச்சிருக்கா. ஆனால் நீ இவ்வளோ ஒரு கசப்பான விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு இருக்கன்ற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உன்கிட்ட அவள் கடைசி வரைக்கும் எப்போவுமே சாகிற வரைக்கும் பேச மாட்டா. பண்ணு நீ எத்தனை நாள் நடத்துறியோ நடத்துடா. உன்னுடைய சுயரூபம் தெரிகிற வரைக்கும் தானே. தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக பைரவிக்கிட்ட நீ ரொம்பவே திட்டு வாங்க போகிற. அதுக்கப்புறம் பைரவிக்கிட்ட பேசக்கூட முடியாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட உனக்கு நிலைக்காதுடா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஆறுமுகம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பைரவி வா ஆறுமுகம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காரில் போய்கிட்டு இருக்கப்போ இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு, ஏன் பைரவி சஞ்சயை நீ எவ்வளோ தூரம் நம்புகிற, ஆனால் அவன் உன் நம்பிக்கைக்கெல்லாம் சரிப்பட்டவனே கிடையவே கிடையாது. அவன் ஒரு ஃப்ராடு, அவனை போய் நம்பிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஆறுமுகம், இப்போ கூட அன்னபூர்ணி அத்தையை அதாவது ஆக்சிடெண்ட் பண்ண ஆளுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சி இப்போ ஜெயிலில் போட்டிருக்காங்க. எனக்காக தான் இந்த சஞ்சய் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எங்களோட அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். நீ தப்பாக ஏதாவது நினச்ச அப்படின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஆறுமுகம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இவளுக்கு நம்ம சொன்னால் புரியவே புரியாது, கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்காக தெரிய வரும், அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆறுமுகமும் சைலண்ட்டாக ஆகிடுறாரு. வீட்டுக்கு போனதுமே எங்கள் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேர்கிட்டையுமே சொல்கிறாங்க, இங்கே நம்ம பைரவி இப்படி ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு காரணமே அந்த ஸ்னேகா தான். நல்ல மாதிரி நடித்து அதாவது அத்தையோட மனசில் இடம் பிடிக்கணுன்றதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா அந்த ஸ்னேகா. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவளை எப்படியோ ஜெயிலில் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே சிவா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. சிந்து இருந்துட்டு, என்ன பைரவி சொல்கிற, நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, ஆமாம் சிந்து, அந்த கேடு கட்டவை இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா, அவளை கொன்று போட்டுருக்கோம், என்ன பண்ணுறது, சட்டப்படி அவளை தண்டிச்சாதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். எப்படியோ அவளை ஜெயிலுக்குள்ளேயுமே போட்டுட்டோம், இனிமே அவளால் நமக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. இந்த ஸ்னேகாவுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், சி அவளை மாதிரி ஒரு கேடு கட்டவை யாருமே இல்லை, அதானே பார்த்தேன், நல்ல மாதிரி அத்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நான் காப்பாற்றினா, கரெக்டான சமயத்துக்கு அவள் அங்கே வந்திருக்கா, அப்போது அவள் தான் பண்ணியிருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து எல்லாருமே பேசுகிறாங்க. சிவாவுக்கு பயங்கர கோவம் வருது. உடனே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இங்கே லாக்கப்பில் இருக்கிற ஸ்னேகா கிட்ட பயங்கரமாக கத்துறாரு, திட்டுறாரு. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, எதுக்காக என் அம்மாவை ஆக்சிடெண்ட் பண்ணேன், இங்கே பாரு, உனக்குள்ள ஆசை இருக்குது அப்படின்னா அதை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா அதுக்கு என் அம்மாவோட உயிர் தான் கிடச்சிச்சாடி, இங்கே பாரு, என் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்திருந்தது அவ்வளோதான், உன்னை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன், ஏன் உன்னை கொன்று போட்டுட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட நான் அஞ்சிருக்கவே மாட்டேன், என் பெரியம்மாவோட உயிரவே எடுக்கணும்னு நினச்சிருக்கேன், பாவி பாவி, உன்னம்மா கொன்று போட்டிருக்கணும்டி, உன்னெல்லாம் ஜெயிலே போட்டிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே சிவா பயங்கரமாக கத்துறாங்க. ஸ்னேகா இருந்துட்டு, என்ன சிவா ஓவராக பேசிக்கிட்டு இருக்காத, எல்லாமே உனக்காக தான் பண்ணுறேன், உனக்காக அந்த சிந்து என்ன பண்ணாலும் நீ அதை ஏற்றுப்ப, ஆனால் உனக்காக உன் பெரியம்மாவை ஆக்சிடெண்ட் தானே பண்ணேன், என்னை உயிரை எடுத்துட்டேன் இல்லை, ஆனால் என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டேல்ல அப்படின்னு சொல்லுவோம். சி இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட மனசெல்லாம் கூசலை, மனசாட்சி இல்லாமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு, உன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உயிர் தான் கிடச்சிச்சா, உயிரோட மதிப்பு என்னன்னு தெரியாமல் போச்சுடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கவும் பக்கத்தில் தேவராஜ்
தேவராஜ் வந்து அப்போ தான் நிற்கிறாங்க. என்னங்க தேவையில்லாமல் என் பொண்ணுக்கிட்ட வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ இப்படி ஒரு பொண்ணை பெற்று வளர்த்துருக்கல உன்னை தான் உன் மூஞ்சில் தான் காரித்து போகணும் கேடு கெட்டவங்களா சி உங்ககிட்ட பேசுறது கூட 7 ஜென்மத்துக்கும் பாவம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அங்கேருந்து போயிடுறாங்க. டேட் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க டேட் ப்ளீஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்னேகா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னுடைய ஆசை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா ஒருத்தவங்களோட உயிரை எடுக்கணும்னு சொல்லிட்டு யார் சொல்லி கொடுத்தது? இதெல்லாம் தப்பு ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு. டேட் வேறு என்ன டேட் பண்ண சொல்கிறீங்க? அன்னபூர்ணி ஆண்டி மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய விஷயத்த செஞ்சால் மட்டும்தானே அவங்க மனசில் இடம் பிடிக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசில் இடம் பிடிச்சி அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு சிவாவை மனசை மாற்றி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக எப்போ தான் டேட் வாழ போகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸ்னேகா இப்படி முட்டாள்தனமாக யோசிக்காது ஸ்னேகா. ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்போ அப்போது நீ இறங்கி செய்யணும். இந்த மாதிரி சீப்பாலாம் செய்யக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கே நம்ம தேவராஜ் வந்து எங்கள் ஸ்னேகாவை பயங்கரமாக திட்டுறாங்க அப்படின்னா 20 கோடி ரூபாவை திருடுனது இங்கே ஸ்னேகா தான் அப்படிங்கிற விஷயம் தேவராஜுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக பொண்ணே வேண்டாம் இவள் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. அதோட தண்டனை அதோட விளைவு வந்து நிறைய மோசமான விளைவாக தான் இருக்கும் ஸ்னேகாவுக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்களோ. ஆனால் செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கான தண்டனையுமே இங்கே ஸ்னேகா அனுபவிக்க தான் போகிறாங்க. இன்னொரு சைடு இங்கே சிவாவும் சிந்துவும் கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. ஏன்னா இத்தனை நாளாக பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே பலன் கிடச்சிருச்சு. என் டாக்டர் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன். அன்னபூர்ணி அத்தை என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாக்க கடவுளே. நீ தான் என் கூட இருந்து எல்லாத்தையுமே நல்ல விதமாக நடத்தி வச்சுருக்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு அன்னதானம் கொஞ்சமாக வாங்கி நம்ம சிவாவுக்கு சிந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.